ஆவிக்குரிய கேள்விகளை தாராளமாய் நீங்கள் ஆன்லைனில் கேட்கலாம். ஒருவர் கேட்டிங்கன்னா அந்த பதில் அநேகருக்கு அது நல்ல தெளிவை உண்டாக்கும் என்பதில் மாற்றமில்லை. ரியாந்தரா ஷாம்காக ஜெபிக்கிறேன். நன்றிப்பா. நல்ல கெட்சி ஓகேங்க. நன்றிப்பா. கெட்சி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அப்பா மகளை நீர் அதிகமாக ஜெபத்தில் நீர் வழிநடத்த போவதற்காக சிஸ்டர் ஒரு ஜெப ஆவி உங்கள் மேலே ஊற்றப்படுவதை நான் உணர்கிறேன். நல்ல அபிஷேகமாய் ஜெபிக்கக்கூடிய, நல்ல வல்லமையாய் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப வாழ்வை தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவதை நான் பார்க்கிறேன். ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. கேட்கலாமா? ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெப சிந்தை என்னில் தாருமே. இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனேவும் இதயத்தின் பாரம் என்னிலும் தாரும். இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனேவும் இதயத்தின் பாரம் என்னிலும் தாரும். பொறுமையுடன் காத்திருந்தே போராடி ஜெபித்திடவே, பொறுமையுடன் காத்திருந்தே போராடி ஜெபித்திடவே. என் ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் இரவெல்லாம் தன்னுடைய வியாகுலத்தை ஊற்றி ஜெபித்தார். அவருடைய இருதயத்தின் பாரம் ஆத்துமாக்களை சந்திக்க வேண்டும், ஆத்துமாக்களுக்கு மீட்பை கொடுக்க வேண்டும், ரட்சிப்பை கொடுக்க வேண்டும். அதுதான் அவருடைய ஒரே தாகமாயிருந்தது. அந்த ஆத்துமாக்களுக்காக அவர் தன்னைத்தானே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். நாம் ஜெபிக்கும்போது எப்படி ஆவியானவர் எப்படி நம்மை வல்லமையாக வழி நடத்துகிறாரோ அதன்படி இரவெல்லாம் விழித்திருந்து நாம் ஜெபிக்கும்போது நம் ஜெப வாழ்க்கை ஒரு அக்கினியாய் மாறி இருக்கும். அதில் மாற்றமே இல்லை. ரிபா சோதனை அணுகா விழிப்புடன் ஜெபிக்க, சோதனை அதிலும் சோந்தீடா ஜெபிக்க, என் மாமிசத்தின் பலவீனத்தில் ஆவியின் பலன் தாருமே. நீகருக்கு போராட்டம் வந்துச்சுன்னா ஜெபிக்கிறத விட்டுருவாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. போராட்டத்தை பின்னாடியே ஓட ஆரம்பிப்பாங்க. போராட்டம் வரும்போது வைராக்கியமாய் தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு நீங்கள் ஜெபிக்கும்போது போராட்டம் உங்களை விட்டு ஓடி போகிறதை உங்களால் பார்க்க முடியும். நன்றி பரப சந்தூரியாங்கத்தரா. ஆண்டவர் நமக்கு விடுதலை தர வேண்டும் என்றால் நாம் என்ன கிரியம் செலுத்த வேண்டும்? ஆமென். ஒன்று கிரியம் செலுத்த வேண்டாங்க. உங்கள் ஆத்துமாவை தேவ கரத்தில் கொடுத்துட்டீங்கன்னா போதும். வேறு அதுதான் முதல் கிரியம். உங்கள் ஆத்துமாவை தேவனுக்கு உகந்த பலியாக ஒப்பு கொடுத்துட்டிங்கன்னா, ஏன்னா ஆத்மாவை தான் கர்த்தர் விரும்புகிறார். நம்ம விடுதலை பெறணும். இன்றைக்கி கட்டில் இருக்கிறாங்க, பில்லி சூன்யத்தில் இருக்கிறாங்கன்னா எதனால் கட்டப்பட்டிருக்கிறாங்கன்னா அவங்க செய்கிற பாவத்தினால்தான் அவர்கள் கட்டப்பட்டிருக்கிறாங்க. நல்ல கேள்வி சிஸ்டர், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பாவத்தினால தான் இன்றைக்கி பிசாசு மக்களை கட்டி வைத்திருக்கிறான். அந்த பாவத்தை விட்டு வெளியே வந்தால் போதும். பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதனால் அந்த பாவம், நான் பாவி என்பதை, அந்த பாவ உணர்வு ஆவியானவர் சொல்கிறார். இந்த பாவத்தை உணர்த்துகிறவர் தான் இந்த ஆவியானவர். அந்த பாவத்தை உணர்ந்து நம் தேவனத்தில் ஒப்புரவாகும் போது, ஏன்னா அவர் ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்தார். நமக்கும் பிதாவுக்கும் இருந்த பிரிவினையை, பாவம் என்கிற பிரிவினையை கர்த்தர் இரண்டாக கிழித்தார். ரபா சாந்தா ரியாங்கா ரபா. நன்றிப்பா. ஒவ்வொருத்தரும் பாவம் செய்யாமல் இருந்தாலே போதுங்க. எந்த கட்டும் உங்களை பாதிக்காது, எந்த சூனியமும் உங்களை பாதிக்காது. நீங்கள் அநேகருக்கு விடுதலை கொடுக்கிறவர்களாக இருப்பீங்க, நம்பிக்கையாக இருப்பீங்க. சிங்கத்தின் கபியாக இருந்தாலும் சரி, தீச்சூளையாக இருந்தாலும் சரி, சர்ப்பத்தையும் தேள்களையும் நீங்கள் மிதிப்பீர்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நம்புறீங்களா?